ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை சந்தித்து பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கூடியிருக்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபைகளை எல்லாம் தேவரீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. எங்களிலே ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தாலும் எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து, எங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். முடிவு வர உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். சத்துருடைய எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும்.
வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் வாசிக்கும்படியாக எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான வேத பகுதி. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் 2 மிக முக்கியமான காரியம். எதுவென்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்காக பாடுகளை சுமக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். 40 நாட்கள் கஸ்தி தினங்களாக அநேகர் உபவாசித்து ஜெபிக்க ஆண்டவரோடு ஐக்கியமாய் அவரோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிற மக்களும் இருப்பாங்க. ஒரு நேரம் உபாசிக்கிறவங்க, 2 நேரம் உபாசிக்கிறவங்க, முழு நேரம் உபாசிக்கிறவங்களும் இருக்கலாம். அன்பானவர்களே, அது எதற்காக என்றால், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளும்படியாக, இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எதற்காக இந்த சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி முதல் காரியம். 2வதாக பார்க்கும்போது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கணும். ஏன்னா நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி அவருடைய வாக்கு தத்தம். ஆதி நாட்களில், ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவர்களை அமர்த்தி, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, அந்த தோட்டத்தின் மையத்தில் நடுவில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டான்னு சொன்னாங்க. அந்த ஒரு கட்டளை அவங்களால கீழ்ப்படிய முடியலை. காரணம், அந்த மரணத்துக்கு அதிகாரியாகி அந்த பிசாசு இருக்கானே,
அவன் நைஸாக போய் அந்த ஏவாளை தூண்டி விட்டு அவளை சந்தித்து பேசி அவளை ஏமாற்றி அவள் தன் கணவருக்கு அதை பறித்து கொடுத்து 2 பேரும் அந்த பாவத்தை சம்பாதிச்சிட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு தான் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். 2வதாக பார்க்கும்போது அவருடைய மரணத்தின் மூலமாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கொரு பெரிய விடுதலை, நித்திய ஜீவனை கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவகாலமெல்லாம் மரண பயம், ஜீவகாலமெல்லாம் மரண பயம். நான் மரித்து விடுவேனோ, நான் நரகத்துக்கு போய் விடுவேனோ. இந்த மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை செய்ய வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஏன்னா மரண பயத்தினாலே அடிமைத்தனம் மரண பயம். அந்த மரண பயம் இருக்குதே, வியாதி வந்தால் மரண பயம், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் மரண பயம், குடும்பத்தில் மரணங்கள் வந்தால் மரண பயம். இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! இவ்வளோ அருமையான ஒரு தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கணும். 1. 2வதாக ஜீவகாலம் மரண பயத்திலே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும். அன்பானவர்களே, இந்த எண்ணம், இந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளேயும் இருக்கணும். எனக்கு ஆண்டவர் தந்த ஜீவிய காலம் முழுதும், எனக்கு கடைசி சொட்டு இரத்தம் இருக்கிறது வரைக்கும், என்னுடைய கடைசி சுவாசம் இருக்கிறது வரைக்கும், எனக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். ஒருவேளை வனாந்திரங்களிலும் காடுகளிலும் வட இந்தியாவிலும் போக முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களில் ஆண்டவரோடு இணைந்து பேசி இந்த தேசத்திற்காக என்னோடு இணைந்து ஜெபிங்க. இது ஒரு ஜெப ஊழியம். இது ஏதோ நேரப்போக்குக்காக இங்கே வருகிறது அல்ல. இது ஒரு பயனுள்ள ஒரு ஜெப ஊழியம். இதில் இணைந்து ஜெபிக்கிற யாவருக்கும் பங்குண்டு. முடியாதவங்க நிறைய பேர் உண்டு. எனக்கு 31-32 வயசில் நான் வட இந்தியாவில், குஜராத், மகாராஷ்டிராவில் கர்த்தருடைய திருப்பணிக்கென்று நான் கடந்து போனேன். இப்போ என்ன போக சொல்லுங்க, என்னால் முடியாது. ஒரு பஸ் ஏற முடியல, ஒரு ட்ரெயின் லாங் ஜேர்னி கூட என்னால் போக முடியாது. ஆனால் அந்த ஊழியத்தை செய்கிறேன், ஜெப ஊழியத்தை செய்கிறேன். என்னோடு இணைந்து செய்யுங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 2 காரியம்தான் முக்கியமான காரியம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கணும். 2வது, ஜீவிய காலம் முழுவதும் மரண பயத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருப்பாங்க, யோசித்து பாருங்க. நம்பிக்கை இழந்து இருப்பாங்க. நித்திய ஜீவன் உண்டா இல்லையா நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தரிசனமாக வேண்டும். அது நம்முடைய ஜெபத்தினால்தான். அப்படி நம்ம ஜெபத்தினால் நம்ம ஜனங்களை சுதந்தரித்து கொள்ளலாம், தேசத்தை சுதந்தரித்து கொள்ளலாம். அல்லேலூயா! அன்பானவர்களே, அவர் நமக்காக பாடுகளை பட்டார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் தீரலையே, பாடுகள் தீரலையேன்ட்டு ஒருவேளை நீங்கள் வேதனைப்படலாம். அதுக்கு கூட அந்த கடைசி வசனம் இருக்குது. ஆதலால் அவதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா! பாடுகளோடு உங்கள் வாழ்க்கையை கடத்துறீங்களா? வேதனையோடு உங்கள் நாட்களை கடத்துகிறீர்களா? பிரச்சனைகளோடு உங்கள் நாட்கள் கடந்து செல்லுகிறதா? வியாதிகளோடு உங்கள் நாட்கள் கடந்து செல்லுகிறதா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
அவதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன வகை சோதனையானாலும் அந்த சோதனையிலிருந்து இயேசு கிறிஸ்து இன்று உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம அவரை ஆராதிப்போம், அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர். அவர் நம்மோடு இருந்தார் என்றால் பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்து ஜனங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஊழியத்தை தந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்ல செயல்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவர், மகத்துவமான காரியங்களை செய்தவர் இயேசுவே, இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆண்டவரே அழிக்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நினைத்து நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஜீவகாலம் முழுவதும் ஆண்டவரே மரண பயத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் விடுவிக்கும்படியாக நீர்ப்பட்ட பாடுகளை நினைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவரே ஆண்டவரே நித்திய ஜீவனை எல்லா ஜனங்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த அன்பினாலே தன்னையே ஜீவ பலியாக பிதாவின் சித்த நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை உமது கரங்களிலே தருகிறோம். எங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க தாவே. சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே எப்படி சிதறடிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன் ஆமீன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, நம்முடைய தேசத்தில் பெருகி வரும் பாவங்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பாருங்க, திரைப்படங்கள் மூலம் இச்சைகளும் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் உட்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் தேசத்தில் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ஃபேஷன் என்ற பெயரில் மிதமிஞ்சிய மினுக்கான கவர்ச்சிகரமான ஆடை அலங்காரம் மற்றும் அரைகுறையான ஆடை அணிந்து எதிர்பாலரை கவர்ந்திழுப்போர் அவங்க தவறை அவங்க உணர்ந்து மனம் திரும்பணும். இன்னுமாக நம்ம பார்க்க நேரம் புகை, குடி, போதை பழக்கத்தினால சரீர சுகத்தை, படிப்பை, வேலையை, பெற்றோரை, குடும்பத்தை, உடைமைகளை இழந்த ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படணும். அது மட்டும் இல்லை, வேசித்தனம், உபச்சாரம் போன்ற பாவ பழக்கத்திற்கு ஜனங்களை உட்படுத்தி பலவிதமான வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள் விதமாக தீவிரமாக பல நோய்கள் பரம்பி சீரழிக்கிற பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். தேசத்தில் குடி பழக்கத்தினால, போதை பொருட்களினால ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் கூட, விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கூட, ஊழியர்களுடைய பிள்ளைகள் கூட அந்த போதை பொருளுக்கு அடிமையாகி தங்களையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிற இந்த எல்லாருக்காக போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற எல்லாருக்காக இது நிமித்தமாக வன்முறை செயல்கள், கொலை வெறிகள், தற்கொலை ஆவிகள் இதெல்லாம் நடமாடி தேசத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே பாவம் நிறைந்த தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய ஆத்மாவும் பிழைக்க வேண்டும். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஃபேஷன் என்ற பெயரில் மினுக்கான வஸ்திரங்களும் அறகுறையான வஸ்திரங்களும் அணிந்து எதிர்பாலரை ஆண்டவரே அப்பா சிறைப்படுத்துகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போதை பொருளுக்கு அடிமையான பிள்ளைகள் யாரானாலும், எந்த வாலிபனானாலும், குடும்ப
தலைவர்களானாலும் தலைவிகளானாலும் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த போதை பொருளுக்கு ஆண்டவரே அடிமைத்தனம் ஆகாமல் ஆண்டவரே விடுதலையோடு கர்த்தரை தரிசிக்கிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவே உதவி செய்வீராக. ஆண்டவரே ஜனங்களை சந்திப்பீராக, இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திப்பீராக. தேசம் முழுவதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய் ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய் அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து தாயின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து தாயின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரங்கேசுவே. ஆழியும் மனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. இயேசுவே ரட்சிப்பு கிருபையால் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிறதப்பா. இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையான ஜனங்களை ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறவர்களை தேவன் அன்பு கூர்ந்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க ஆத்மா அழிவுக்கு நேராய் போய்விடாதபடி தேவரீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளானாலும் எந்த மாநிலத்தில் உள்ள பிள்ளைகளானாலும் போதை பொருளுக்கும் ஆண்டவரே வேசித்தனம் பிரச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டு போன பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் எளிய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னுமாக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா? நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், சத்தியத்தை அறிந்தும் அறியாதது போல நடக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வேதத்தை சுமந்து வந்துடுவாங்க, குடும்ப ஜபத்துக்கு கூட இருந்துருவாங்க, தனி ஜபம் கூட பண்ணிடுவாங்க. ஆனாலும் அநேக பாவங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, விட்டுவிட முடியல. அதை விட்டுட்டு பரிசுத்தமாய் வாழணும்னு முடியல. எச்சரிப்புகளை கூட கேட்பாங்க, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கும், அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் கல்லான இருதயம், கல்லான இருதயம், கல்லான இருதயம் இந்த நாளில் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டும் கேட்காதது போல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே அநேக தேவன் என்று அறிந்தும் அறியாதது போல இருந்து அவருடைய சிந்தையினாலே வீணரானார்கள் என்று ரோமர் 1:25 சொல்லப்படுகிற அந்த வேத வசனத்தின்படி அநேகர் வீணராய் போயிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். எச்சரிப்பின் நற்செய்தியை அவங்க கேட்டு உணரக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வெறுத்து
ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வெறுத்து இரட்சகர் இயேசுவை இழந்தோராய் இன்றும் கெட்டழிகின்றார். இரட்சகர் இயேசுவை இழந்தோராய் இன்றும் கெட்டழிகின்றார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே ஆளியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே ஆளியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்பணும் கர்த்தாவே, மனம் திரும்பணும் கர்த்தாவே. அவர்களுக்கு நீ தரிசனமாக வேண்டும் கர்த்தாவே. இயேசுவே, நீங்க தான் ரட்சிக்கணும். நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன் என்று சொன்னீர். ஏசாயா நான் இருக்கிறேன் சொன்னாரப்பா. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு கிருபையால் உம்மிடத்திலிருந்து கிடைக்கிறதப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் தேவன் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரிக்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது கிருபைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நீர் தட்டிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். ஆனாலும் உணர்வில்லாத இருதயத்தை போல வாழுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள மாயமான இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே ஆசை இச்சைகளை ஆண்டவரே வெறுத்து தள்ளக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தருக்காக ஒரு வாழ்வை வாழத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாவியையும் தள்ள மாட்டேன் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலக வாழ்வு ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த உலகம் பிசாசு மாமிசத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஹல்லேலூயா. வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய் நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய் வாத்தலண்டை நின்று ஆத்தையாய் தட்டும் நேத்த இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ வாத்தலண்டை நின்று ஆத்தையாய் தட்டும் நேத்த இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ பாவியை ஒருபோது தள்ளாத நேத்தர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே பாவியை ஒருபோது தள்ளாத நேத்தர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே
வாத்தலண்டை நின்று ஆத்தையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் இருதய கதவை திறந்து ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாசலண்டை நின்று தட்டுகிற ஆண்டவரின் சத்தத்தை ஒவ்வொரு ஜனங்களும் கேட்டு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது கிருபைகளுக்காக, உமது வல்லமையான செயல்களுக்காக, உமது தயவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இருதய கதவை தட்டுகிற இயேசுவின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே வைராக்கியமாயிராதபடி, ஆண்டவரே மனதை ஆண்டவரே கல்லாக்காதபடிக்கு தேவனுக்கென்று திறந்து கொடுக்கிற ஜனங்களாயிருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போம். எல்லா இயக்கத்தின் எல்லா மிஷனரிகள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். அநேக மிஷனரிகள் கூட பல வியாதிகளோடு இருக்கிறாங்க. போதகர்கள், மிஷனரிகள் கேன்சர் போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசின் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாருக்காக ஜெபிப்போம். அநேக சுதேச ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் கூட அநேக வியாதிகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அற்புதமாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன். இன்றைக்கு எத்தனை பேர் வியாதியோடு இருக்காங்களோ, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் வியாதியோடு இருப்பவர்கள். இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிக்கிற நீங்களும் கூட பலவிதமான பலவீனத்தில் ஒருவேளை இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் வியாதியை மாற்றுகிறவர். இரண்டாவது, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆங்காங்கு அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஜெப ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆகையினால எல்லா பலவீனங்களிலும் கர்த்தர் விடுதலை தரும்படியாக எல்லாரும் நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 103 சொல்லப்படுகிறது, 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று சொல்லப்படுகிற அந்த வேத வசனத்தின்படி இந்த நேரத்தில் வியாதியோடு வேதனையோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு என்ன செய்வோம் தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு விடுதலை தரும்படியாக பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். தேவனால் தான் கூடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சுகமாக்கிறேன். அந்த 100க்கு அதிபதி சொன்னார், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான மிஷனரிகளுக்காக, அருமையான சுதேச ஊழியர்களுக்காக
அருமையான தேவ பிள்ளைகள் விசுவாசிகளுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னோடு ஜெபிக்கிறவங்கள யாராவது பலவீனத்தோடு இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லி பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் தேவனால் கூட இந்த காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கன்மலை. எல்லாருமே பாடுவோமா? வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. ஆமா, விசுவாசிப்போம். விசுவாச கரம், இயேசுடைய கரத்தை நாம் இருக்கவே பற்றி கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை என்னோடு ஜெபிக்கிற உங்களிலே யாராவது வியாதிப்பட்டிருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்க. வியாதி உள்ள இடத்துல கரங்களை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த முதுகு வலி மாறட்டும், இந்த கழுத்து வலி மாறட்டும், இந்த தலைவலி ஏத்துவி நாமத்தில் மாறட்டும், இந்த கை கால் வலிகள் ஏத்துவி நாமத்தில் மாறட்டும். எந்த பலவீனமானாலும், கேன்சர் போன்ற வியாதியானாலும், ஹை பிபி ஹை சுகர் ஆனாலும், எந்த வியாதியானாலும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, வியாதியினால் வருந்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமது கரம் பற்றி பிடித்து அவர்களை பலப்படுத்தவும் சுகப்படுத்தவும் தக்கதாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கத்த செய்வீராக, அதிசயங்களை கத்த செய்வீராக. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அவரும் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவர் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், எங்கள் நோய்களை மாற்றுகிறவர் ஆண்டவரே. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டுகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்தாலும் கூட அந்த மருந்துகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனத்தோடு 38 வருஷமாய் காத்திருந்த அந்த குளத்து கரையில் ஆண்டவரே யாரும் உதவியும் செய்யல ஆண்டவரே. எல்லாரும் முந்தி அந்த குளம் கலங்கும் போது முந்தி இறங்கிறாங்க. எனக்கு முடியலையே என்று சொல்லி வேதனையோடு படுத்திருந்த அந்த சகோதரனை ஆண்டவரே நீர் அவனுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் அறிந்தவர். அந்த இடத்துல நீர் கடந்து சென்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது என்னால் இறங்க முடியல ஐயான்னு சொல்லும்போது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். இன்னொரு நாளிலே தேவாலயத்தில் பார்த்து இனி அதிக கேடுகள் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு சொன்னீர் ஆண்டவரே. அதே போல பாவத்தினால
வந்த வியாதியாய் இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து என் தேவன் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரப்பா. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உதவி செய்வீராக. பாவத்தினால் வந்த வியாதியானாலும் என் தேவன் பாவித்து வியாதியை குணமாக்க வேண்டும் என்று, இயேசுவின் நாமத்தில் வியாதியை குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னுமாக மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிப்போமா? மிஷனரிகளுக்காக பல பாடுகளோடு கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற வட இந்திய பணியாளர்களுக்காக எந்த இயக்கமானாலும் சரி, எஃப்எம்பிபி, விஸ்வவாணி, ஐஎம், ஜெம்ஸு, எந்த இயக்கமானாலும் வாலிபர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், கிராமங்களில் நடக்கிற ஊழியங்கள், ட்ராக்ஸ் மூலமாய் நடக்கிற ஊழியங்கள், டிவி மூலமாய் நடக்கிற ஊழியங்கள், எல்லா ஊழியத்தின் மூலமாக விசேஷமாக வட இந்திய ஊழியங்கள், எதிர்ப்பின் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வட இந்திய பணிகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பல எதிர்ப்புகள் மத்தியில் தெய்வ பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி ஒவ்வொரு தேதிகளை கொடுத்தாலும் அதை மாற்றி மாற்றி வைக்கிறதுனால பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு வெகு சீக்கிரமாக அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஆண்டவரே தீர்ப்பு கிடைத்து அவங்க இல்லங்களுக்கு வந்து குடும்பமாய் கர்த்தருடைய திருப்பணியை செய்வதற்கு கர்த்தர் பலன் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரையாவது கைவிடாதிருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மாசக்கணக்காக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ஒரு பெண்களாக கூடி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருந்தார்கள் பேதுருடைய விடுதலைக்காக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. அந்த ராத்திரியிலே பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து விடுதலை பண்ணுனது போல சிறைச்சாலை கதவுகளெல்லாம் ஆண்டவரே அதிர்ந்து திறக்கட்டும் கர்த்தாவே, திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் ஆண்டவரே. வேதாகம அற்புதங்கள் மாத்திரமல்ல, இன்றும் அந்த அற்புதங்கள் நடக்கிறது என்பதை ஆண்டவரே ஜனங்கள் காண்பார்களாக. ஒரு விடுதலையை கொண்டு வரும், ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. சகலமும் ஆண்டவரே உம்மால் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை விடுவிப்பீராக. அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து நிற்கவும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருப்பீரானார் என்னாலும் எங்களுக்கு வெற்றி வெற்றி தான் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. தோல்வி எங்களுக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தில் தோல்வி யாருக்கு இல்லை. சிறைச்சாலையில் ஒருவேளை அடைப்பட்டிருந்தாலும் கூட தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. அநேகருக்கு அது ஆறுதலானவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒரு விடுதலையை சீக்கிரம் தாருங்கப்பா. விடுதலையோடு எங்கள் பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போமா, ஊக்கத்தோடு ஒரு மனதோடு ஜெபிப்போமா. இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான தேவைகள் உண்டு. ஊழியத்தை நடப்பிக்கிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக, அவங்களுடைய நல்ல சுகத்துக்காக, பலனுக்காக, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட ஒரே தாகம், எப்படியாவது உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு பல பலவீனங்கள் மத்தியில், குறைவுகள் மத்தியில் கூட இந்த ஊழியத்தை எடுப்பித்து நடத்துகிற மகனுக்கு தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. அங்கும் எங்கும் அலைச்சல்களினாலே பல பலவீனங்கள், அதன் மத்தியில் கர்த்தருடைய பணிகள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபி, எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்துவீராக. எல்லாருடைய தேவைகளும் சந்தித்து உம்முடைய நாமத்தை எல்லாரும் ஆண்டவரே உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, காணிக்கைகள் கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு, ஆண்டவரே தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு குறைவில்லாதபடி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சிரோம். கர்த்தாவே, எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று தத்தளித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய அன்பு கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேண்டிய நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்து கல்வி ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் அதிகமாக 11th 12th பரீட்சையெல்லாம் முடிஞ்சிட்டு 10th இன்னும் மற்றும் எல்லா பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக படிப்பில் கவனம் வைத்து படித்து வெற்றியை காணத்தக்கதாக எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, திருச்சபைகள் எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம்.
எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் இணைந்து செயல்படத்தக்கதாக, பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருச்சபைகளில் உள்ள எல்லா போதகர்களுக்காக, ஆண்டவரே எல்லா சபை கமிட்டிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படித்து முடித்து நீ ஹையர் ஸ்டடிக்கு எங்கே போகலாம், என்ன செய்யலாம் என்று ஆண்டவரே யோசனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு யோசனையில் பெரியவரும் வல்லவருமாய் இருக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல் யோசனை கொடுத்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, படித்து முடித்து வேலை வாய்ப்பு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா உறவை, நல்ல ஒரு ஆண்டவரே திருமண காரியங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நல்ல திருமண ஆண்டவரே குடும்பங்களை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் உள்ள விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதம் வரும்போது அநேக திருச்சபைகளில் ஆண்டவரே வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் VBS நடக்க இருக்கிறதப்பா. அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவ வசனத்தை ஆண்டவரே பாடலோடு ஆண்டவரே செய்கைகளோடு அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தரை விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். எதிர்ப்புகள் எல்லாம் நாமத்தில் மாறி போகட்டும். அநேக இடங்களில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தெய்வீக கூட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கு வேண்டிய தேவைகளும் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை உமது கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. சமீபத்துக்கும் தூரத்துக்குமான தேவன் ஆண்டவரே. சமீபத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தூரங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று, நடத்த வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உமது கிருபை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எதுக்கிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது தான். எதுக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, அவங்களுடைய ஆண்டவரே கெட்ட எண்ணங்கள் ஆண்டவரே சபைகளை நடத்த விடாதபடி ஆண்டவரே மிஷனரிகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா எதிர்ப்பாளர்களையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். அவங்களுடைய திட்டங்கள், செயல்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும், நிர்மூலமாகட்டும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சுவிசேஷ பணிக்கு விரோதமாக யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பெலிஸ்தியன் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக எழும்பி வந்தபோது ஒரு தாவீது, சின்ன தாவீதை கொண்டு ஆண்டவரே அவனை வெட்டி வீழ்த்து நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் இல்லாமல் போனான். அதே போல கர்த்தருக்கு விரோதமாக எழும்புற பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவங்கள சந்திங்க, அவங்கள சந்திங்க. அவங்களுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது. அவங்களுடைய திட்டங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவங்கள சந்திங்க, அவங்கள சந்திங்க. அவங்க ஆத்மாவும் விலையேற பெற்றது. கர்த்ததாமே அவங்களையும் சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஒரு சவுல் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தான். ஆனால் சவுலை நீர் பவுலாக மாற்றி கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்க ஆண்டவர் உதவி செய்தது போல எதுக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே உம்முடைய அன்பு கரங்களில் தருகிறோம். ஒரு விசை கூட எங்களை உமது கரங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் பலவீனங்களிலே பலன் தருகிறவரும் சுகவீனங்களிலே சுகம் தருகிறவரும் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்துடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்